Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். அதாவது கண்டிப்பா நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்ப்போம், நம்மளுமே ஸ்டேட்டஸ் வந்து வைப்போம். ஸோ இப்படி வாட்ஸ்அப்ல அப்டேட்ஸ்ல வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து உங்க போன்ல வாட்ஸ்அப்ல ஷோ ஆக மாட்டேங்குதா இல்லாட்டி ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்க ஸ்டேட்டஸை உங்களால பார்க்கவும் முடியல, உங்களால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணவும் முடியல. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகாத ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தடவை நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஒருக்க ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து அப்போ ஒருக்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணும்போது கூட வந்து நமக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோன்னு பாருங்க இந்த ஆப்புக்கு புதுசாக அப்டேட் வந்திருக்கான்னு. அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட்டை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை அப்டேட் பண்ணி ஆகணும். நம்ம ஆப்ஸுக்கு அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறனால தான் நிறைய பேர் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க் ஆகாமல் ஷோ ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் சொல்ல போக. ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வரதுக்கான காரணம் வந்து கண்டெக்ட்ஸ் தான். பட் அந்த கண்டெக்ட்ஸ்லையுமே பெர்மிஷன்ஸ் இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கவும் முடியாது, நம்ம ஷேர் பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே காட்டும். ஸோ இங்கே பாருங்கள் மேலே கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பெர்மிஷன் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷனை பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே தான் நம்ம ஃபோனில் வந்து எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் வந்து கொடுக்குறது. ஸோ இதில் நீங்கள் கண்டெக்ட்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து கண்டெக்டை அக்சஸ் பண்ணுது அப்படின்னு காட்டும். இதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஆப்பை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் ஆப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே அலோ பண்ணப்பட்டிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இங்கே டோன்ட் அலோ இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து உங்களால் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்குமே ஸ்டேட்டஸ் ஷோ ஆகாது, ஒர்க் ஆகாது. அதனால இந்த இடத்துல கண்டிப்பாக அலோ அப்படின்றதுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு திரும்ப வாட்ஸ்அப் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகுதான்றத கண்டிப்பாக ஷோ ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகாத ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டெப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.